ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ நம்ம பள்ளிப்பாளைய சிக்கன் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. முதல்ல 150 கடல் எண்ணெய் எடுக்கணும். செக்கெண்ணெய் செக்கெண்ணெய் நல்லா காயணும். அது அந்த எண்ணெய். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 15 பூண்டு, இஞ்சி துண்டு ஒரு 5 துண்டு. 1.5 கிலோ சிக்கனுக்கு இது கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு வெங்காயம் நல்லா செவந்த உடனே தான் நம்ம இஞ்சி பூண்டு போடணும். போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போக வரலும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். பிரிஞ்சி இலை இந்த 2 போடணும். அப்புறம் பிறகு கருவேப்பிலை ஒரு புடி, வரமிளகா கொஞ்சம் ஒரு 15 வரமிளகா கிள்ளி போட்டுக்கணும். வரமிளகாயோட அந்த விதை போடக்கூடாது. வரமிளகாயோட விதை போடக்கூடாதுங்க. சரி, கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு பிற்பாடு தக்காளி போடணும். 5 தக்காளி. தக்காளி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். உப்பு ஒரு 2 ஸ்பூன் உப்பு. மேலே பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு மேலே மூடி போடக்கூடாது. சிக்கன் 1.5 கிலோ சிக்கனு. தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்த உடனே 1.5 கிலோ சிக்கனை போடணும். நல்லா கிளறி விடணுங்க. மூடியே போடக்கூடாது, கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் பள்ளிப்பாளைய சிக்கன். ஒரு சொட்டு தண்ணி விடவே கூடாது. தண்ணி விடாத நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மேலே மூடியே போடக்கூடாது. வீட்டு தோட்டத்தில் போய் நான் வீட்டு தோட்டத்திலேயே கொத்தமல்லி தழை போட்டிருக்கிறேன். சிக்கன் அடுப்பில் ஆகிட்டு இருக்குது. கடைசியில் கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கணும். அதனால் நான் கொத்தமல்லி தழையை இப்போ எடுக்கிறேன். பாருங்க, இதெல்லாமே கொத்தமல்லி தழை தான். இங்கே பாருங்க, இதெல்லாமே கொத்தமல்லி தழை. நான் வீட்டில் போட்டு 25 நாளில் இந்த மாதிரி நம்ம
கலந்துடுது. கொத்தமல்லி தழையை இப்படி நல்லா கழுவிடணும். கழுவிட்டு பொடிசாக வெட்டணும். நம்ம கொத்தமல்லி தலையை இந்த பள்ளிவாளி சிக்கனுக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக போடணும். நல்லா கட் பண்ணிடணும். பொடுசாக பண்ணணும். பொடுசாக கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக போடணும். இதை வந்து நம்ம அரைச்சி போடக்கூடாது. சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். வாங்க பார்க்கலாம். இதோட தேங்காய் சேர்த்து போடணும். பாதி வெந்த உடனேயே தேங்காய் போட்டுடணும். போடுவோம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, சும்மா ஒரு சிட்டிகை சீரகப்பொடி கொஞ்சம் லேசாக போட்டுக்கணும். இது மிளகுத்தூள், மிளகுப்பொடி கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் கலக்கி விடணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம இந்த கொத்தமல்லி தழையை நல்லா தூவணும். ஏன்னா கொத்தமல்லி தழை ரொம்ப சத்து. அதனால் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுனால கொஞ்சம் அதிகமாகவே போடுவோம். நல்லா வாசமாக நல்லா இருக்கும். அது சேர்ந்து இந்த சிக்கனோட பள்ளிவாளி சிக்கனோட நல்லா வேகணும். நல்லா இருக்கு. பள்ளிவாளி சிக்கனு சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லணும். ஒரு பா சாப்பிட்டீங்க? நாம இருங்க 2 பேருக்கு போட்டாங்க சார். கிரேவியா போடுங்க. இதுதாக்கா. போ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா சூப்பரா இருக்கா?